நாங்க டெய்லி குடிப்போம். குடிச்சா 2 வேளை குடிக்கணும். இது ஊர்ல குடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நீங்க குடிச்சிருக்கீங்களா? எவ்வளவு சொல்லுங்க. டெய்லி குடிச்சான்னு சொல்லி பார்க்கலாம். குடிக்காத நாற்று எடுத்த பரம்பரை, குடிக்காம இருக்க ஒரு பரம்பரை. நாகரிகம் தெரியாதவங்க இப்போ நாகரிகம் தெரியாதவர்கள் தான் ஒருத்தர் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். நாங்க ஒருத்தன் ஒருவருக்கு ஒருத்தி அவ்வளவுதான் கல்வி சாட்டிருக்கோம். அவங்க அப்படி இல்லை. 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் ஒருத்தையில பண்ணிக்கலாம். இது நாகரிகம். கல்யாணம் 5 பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் நாட்டுக்கான சட்டம். ஒருத்தர் 5 பேருன்னா ஒருத்தன் போயிட்டு வச்சுக்கோ. 4 பேர் என்னோட அனுபவம் பண்ணி கொடுக்கலாம். இந்த நாட்டு நாகரிகத்தை எங்களை பார்த்து நாகரிகம் இல்லாத சொல்றேன். நாட்டு போடுவான் தமிழ். இதுக்கு அடுத்த கட்டமா இன்னைக்கு அவர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரு நாகரிகம் இல்லாதவன் வடக்கெல்லாம் குளிக்கவே மாட்டான், 10 நாள் குளிக்க மாட்டான், இங்க தமிழன்னா ஒரு நாளைக்கு 3 தடவையாவது குளிப்பான், இல்ல டெய்லியாவது குளிப்பான் அப்படின்னா, அப்ப நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு குளிக்கிறது ஒரு வரையறை அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா, அப்ப ஈவேராவா நாகரிகம் இல்லாதவர் நீங்க சொல்றீங்களா? எத்தனையோ குறிப்புகளை சொல்லிருக்காங்க. ஈவேரா அவர்கள் வந்து குளிக்க மாட்டாரு, 10 நாளானாலும் குளிக்க மாட்டாரு, அவரை குளிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத அவரோட இதுங்களே வந்து நிறைய எழுதியிருக்காங்க புத்தகத்துல. அப்போ ஈவேராவா நாகரிகமற்றவர்னு துரைமுருகன் சொல்றாரா அப்படிங்கிறத எங்களுக்கு கேட்கணும். அடுத்தது இங்க எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. டெய்லி இப்ப கூட பாருங்க, ஒரு நேற்று நியூஸ்ல வந்து வயதான தம்பதிகள் வீட்டில் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி கொள்ளை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அடுத்து இப்போ இவங்க வந்து இந்த மும்மொழி கொள்கைக்காக ஊரா தேடி போயிட்டு இருக்கிறாங்க. மாநிலமா போய் இங்கேருந்து போய் சித்தராமையாவை பார்க்கறது, அங்கேருந்து அவர் இவ்வளோ பார்க்குறேன்ட்டு. சித்தராமையாவை எதுக்கு நீங்கள் போய் பார்க்கணும்? அங்கே அவங்க வந்து மேகதாதானியை முடிச்சே தீர்வோங்கிறான். அதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா தமிழ் படங்களை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு ஆல்ரெடி இப்போ இந்த வாட்டாள் நாகராஜன்றவர் கிளம்பிட்டாரு. நீங்கள் அதுக்கு முதல்ல பேசணுமா? இங்கே உயிர் பிரச்சனை தண்ணி, விவசாயிகளுக்கு அடுத்து தண்ணிக்கு என்ன பிரச்சனைன்றதை பார்க்கறத விட்டுவிட்டு இப்போ மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு அங்கே போகிறீங்களே. அங்கே ஆல்ரெடி மும்மொழி கொள்கை இருக்குது தானே, அங்கே ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க தானே. அப்போ நீங்கள் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் கேட்குறீங்க? ஏற்கனவே நீட்டுக்கு போய் கேட்டிங்களே, உங்களை யார்ட்டையும் வச்சாங்களா? எதுக்கு இப்படி போய் கேட்டு நீங்கள் அசிங்கப்பட்டுட்டு வரீங்க அப்படின்றது எங்களுக்கு புரியல. எதுக்கு வந்து தமிழக மக்களுக்கு எது தேவை அப்படின்றத ஒரு இஞ்சித்தும் வந்து இந்த அரசுக்கு தெரியலை அப்படிங்கிறதா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துர்பாகிய நிலைமையாக இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தோட தலையெழுத்தாக இருக்குது. தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை சொல்லலை, அதை அவர் திரும்ப நேற்று தெளிவுபடுத்திட்டு அவர் ரொம்ப பெருந்தன்மையோட அந்த மாதிரி விதத்தில் புரியப்பட்டிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் வார்த்தையை திரும்ப வாங்கிக்கிறேனும் அவர் ரொம்ப பெருந்தன்மையோட சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் இங்கே வெத்து அரசியலுக்காக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களை சொல்கிறாங்க. இது என்னன்னா, தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு அந்த மக்கள் பிரதிநிதிகள் இவங்களாம். அப்போ அதனால இவங்களை சொல்லிட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் சொன்ன மாதிரியா? அப்போ இவங்க வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்களா? என் சொத்தெல்லாம் உன் சொத்து, என் வீடெல்லாம் உன் வீடு கொடுத்துருவாங்களா? உங்கள் சொத்து, இது உங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி எல்லாருமே அனுபவிக்க முடியுமா? இன்னொரு பக்கம் பாரத பிரதமரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. அப்போ நீங்கள் பாரத பிரதமரை எப்படிலாம் கேவலமாக இழிவாக பேசுகிறீங்க? அமித்ஷா அவர்கள் என்ன பேசுகிறீங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னு பேசுகிறீங்க? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒட்டுமொத்த பாரத தேசத்தையும் இழிவுபடுத்துறீங்களா? நீங்கள் அப்படி சொல்லலாமா உங்களை? அது எப்படிங்க உங்களுக்கு வந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க அப்படின்றதே புரியல. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது இந்த மாதிரி மடைமாற்றங்கள் தான் வந்து பாஜகவினர் செய்கிறாங்க. அதாவது டீலிமிட்டேஷனில் ஒரு 8 சீட் நம்மளுக்கு கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருமண விழாவில் பேசுகிறாரு மேம். ஆனால் குழந்தை சீக்கிரம் பெற்றுங்க, 2 குழந்தை பெற்றுங்க, ஏன்னா நம்ம பாப்புலேஷன் கம்மி பண்ணதுனால இப்போ நம்மளுக்கு சீட்டு கம்மியாக போகுது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு மேம். நாங்கள் வந்து திமுக மாதிரி அவங்க எது சொன்னாலும் எதுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். உண்மையாலுமே இது வரவேற்கக்கூடியது. இந்து மக்களோட மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ சமீபத்தில் எடுத்த ஒரு சென்சஸில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பாரத தேசத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களோட பர்சன்டேஜ் வந்து 8% கீழே குறைஞ்சி போயிட்டு இருக்குது. வேற அவங்க வந்து சிறுபான்மையினர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க, அவங்க 48% ஏறி இருக்காங்க. இது எங்கேயுமே கிடையாது, உலகத்திலே எங்கேயுமே இந்த ரேஷியோ வராது. ஏன்னா பெரும்பான்மை 80% இருக்கிறவங்களோடது குறைஞ்சிட்டு போகுது. அப்படின்னா அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்போ நீங்கள் வந்து இந்த மூளை செலவை பண்ணிக்கிட்டு நான் புள்ள பெற்றுக்காத இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மாற்றுறது பெரும்பான்மை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்து பெண்கள். அவங்கள தான் நீங்கள் டார்கெட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது நாங்கள் உண்மையாலுமே சொல்கிறோம், தாராளமாக ஒரு தடவை 2 புள்ள இல்லை 3 புள்ள 4 புள்ள பெற்றுக்கோங்க, அது நல்லது. இந்து மக்கள் தொகை வந்து என்றைக்குமே வந்து அதிகமாக இருக்கணும். அதனால் நாங்களும் அவங்களோட ஒத்துக்கிறோம். ஆனால் இதே உதயநிதி அவர்கள் வந்து ஈவேரா அவர்களோட கொள்கையில் இதில் முரண்படுறேன் அப்படின்னு சொல்லணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு? புள்ள பெற்றுக்காதீங்கன்னு இருக்காரு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்காரு. அப்போ நீங்கள் புள்ள பெற்றுக்கோங்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல நாங்கள் ஈவேராவோட கொள்கையிலேருந்து முரண்படுறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி மக்களை மடை திருப்பி இளம் தலைமுறையில வந்து ஐயையோ புள்ள பத்துக்கிட்டீங்கன்னா தொல்லப்பா, அதை பார்த்துக்கணும், அதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் வேண்டாப்பா, அப்படியே போனே ஜாலியாக இருந்துட்டு போப்பா அப்படின்னு முட்டாள்தனமாக 2 தலைமுறையை குழப்பி இங்கே ஏற்படுத்தின குழப்பத்தால் இங்கே மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. இந்த கொள்கையிலேருந்து நாங்கள் முரண்படுறோம், எல்லாரும் குழந்தை நல்லபடியாக பெற்றுக்கோங்க, 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் பெற்றுக்கோங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாருங்கிறத தெளிவுபடுத்தணும் எல்லாருக்கும். ஆனால் இது வந்து இப்போ அவங்க ஃபேமிலி எல்லாருமே லவ் மேரேஜாமாங்க மேம். அதுவும் இல்லாமல் லவ் மேரேஜ் பண்ணலை அப்படின்னா கருணாநிதி அவர்களே ஷாக் ஆயிடுவாராமாங்க மேம். அப்படிங்களா? அதை தான் சொல்கிறேன்ல, இதை என்ன இவங்களுக்கு பெருமை வேண்டி கிடக்குது, என்னமா மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை அப்படிங்கிற மாதிரி. இவங்க யாராவது லவ் பண்ணவங்க, யாராவது ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு ஏழை பொண்ணு, யாராவது ஒரு பட்டியலின சகோதரி, யாராவது இந்த குறத்திலாம் இருக்கிறாங்கல்ல, அந்த நரிக்குறவர் சமுதாயம், அந்த மாதிரில இப்போ யாராவது லவ் பண்ணியிருக்காங்களா உங்கள் குடும்பத்தில்? அப்படி இருந்தால் கருணாநிதி அவர்கள் ஏற்றுருப்பாரா? இந்த கேள்வியெலாம் இருக்குல்ல. நீங்கள் உங்களோட இதுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரிய இடமா பார்த்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா தாராளமாக அவங்க பண்ணி தான் வைக்க போகிறாங்க. அதையும் விளக்கணும், யார் யார் எந்தெந்த இதுலேருந்து பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இவங்க விளக்கணும். அதே இவங்க கூட இருக்கிறாரு சேகர்பாபு அவர்கள். அப்போ ஏன் அவர் கருணாநிதியோட அப்படியே வழி வந்த சேகர்பாபு அவர்கள் ஏன் அவர் பொண்ணை இந்த டார்ச்சர் பண்ணுறாரு? அந்த பொண்ணு எத்தனை இடத்துல கதறுது, எங்களை வாழ விடுங்க, எங்களுக்கு இது பண்ணுறாங்க, எங்களுக்கு இப்போ பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்பயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதில் தலையிடலை, ஏன் எங்கள் முதல்வர் அவர்கள் இதில் தலையிடலை? என்ன எங்கள் குடும்பத்தோட பாரம்பரியம் என்ன, நாங்களாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்னடா அசிங்கம்னு திட்டுவோம், நீனே உன் பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் நீ இந்த மாதிரி நடத்துகிற அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா?